அம்மை சன்னிதானத்திலே ஒரு பக்தி கானத்தோடு ஐயனுடைய வரலாற்றினை ஆரம்பிக்கின்றோம். ஹலோ முருகா. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அம்மா 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 கற்பகமே உனையன்றி துணையாரம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலை வடிவாய் திகழும் நின் திருக்கோவினிலே கலை வடிவாய் திகழும் நின் திருக்கோவினிலே சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே அம்மா சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே செம்பவளமேனி வண்ணன் மகிழும் உமையவளே செம்பவளமேனி வண்ணன் மகிழும் உமையவளே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அம்மா அம்மா அம்மா. ஹலோ. தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தென குழந்தைகள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தென குழந்தைகள் ஆறு தன்னை ஆவல் கொண்டாட பழகிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு தன்னை ஆவல் கொண்டாட பழகிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தென குழந்தைகள் ஆறு ஆறு முகல் அவன் பேரு வாழ்வில் அவனுக்கு இணை இங்கு யாரு ஆறு முகல் அவன் பேரு வாழ்வில் அவனுக்கு இணை இங்கு யாரு அன்பு கொண்டு புல் துன்பங்கள் தீர
தீர அன்பு கொண்டு உள் துன்பங்கள் தீர அனுதினம் உள் புகழ் கூறு. தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தென்ன குழந்தைகள் ஆறு. மேலொன்று அவன் கையில் உண்டு அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று. மேலொன்று அவன் கையில் உண்டு அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று. நீ வேலை நினைத்து வணங்கி வந்தாலே வாழ்வில் சுகங்களும் உண்டு. நீ வேலை நினைத்து வணங்கி வந்தாலே வாழ்வில் சுகங்களும் உண்டு. தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தென்ன குழந்தைகள் ஆறு. துள்ளி மயில் ஏறி வருவான் சுக போகங்களை அள்ளி தருவார். துள்ளி மயில் ஏறி வருவார் சுக போகங்களை அள்ளி தருவார். அந்த வள்ளி மணாளன் வாயார வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு. அந்த வள்ளி மணாளன் வாயார வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு. தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தென்ன குழந்தைகள் ஆறு. தன்னை ஆவல் கொண்டாட பழகிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு. தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தென்ன குழந்தைகள் ஆறு. நினைத்ததினால் அவன் கந்தன் வாழ்வில் நினைப்பவர்கே என்றும் சொந்தம். நினைத்ததினால் அவன் கந்தன் வாழ்வில் நினைப்பவர்கே என்றும் சொந்தம். எண்ணம் உருவாகி இன்பம் உருவாக எண்ணம் உருவாகி இன்பம் உருவாக இதயத்தால் அமைதியை கூறு. தாமரை மலர்கள் ஆறு அது தவழ்ந்தென்ன குழந்தைகள் ஆறு. தன்னை ஆவல் கொண்டாட பழகிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு. தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தென்ன குழந்தைகள் ஆறு. அல்ல 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 எல்லாம் வல்ல ஐயன் புலியடி மாடசுவாமியினுடைய திருவரலாற்றினை இந்த வேளையிலே தொடங்குகின்றோம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய
சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வல் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேற்ற அருள் செய்த வீடுடைய பிரம்மபுரம் மேவிய பொம்மான் இவனன்றோ ததறினல்ல வறுமைய தம்பூரானே மாசான கண்மணியே தம்பூரானே மாசான கண்மணியே வறுமைய தம்பூரானே மாசான கண்மணியே வறுமைய தம்பூரானே மாசான கண்மணியே வந்துதக வேணும் ஐயா மந்திரமூர்த்தி மாட சுவாமி வந்துதக வேண்டும் ஐயா மந்திரமூர்த்தி மாட சுவாமி வந்துதவ வேணும் ஐயா புளியடி சுடலை மாடா வந்துதக வேண்டும் ஐயா புளியடி மாட சுவாமி ஆனி பொன்னை உருக்கி வார்த்து அழகை சொம்பன் பலகை போட்டு ஆதி பொன்னை உருக்கி வார்த்து அழகை சொம்பன் பலகை போட்டு ஊனி பொன்னை உருக்கி வார்த்து உரிய ரத்ன பலகை போட்டு ஊனி பொன்னை உருக்கி வார்த்து உரிய ரத்ன பலகை இட்டு அப்பெரிய பலகையிலே அரணாரும் பார்வதியும் அப்படிய பலகையிலே அரணாரும் பார்வதியும் இப்படிய கொலுவிருந்தார் ஏற்ற வெள்ளி கையிலையில இப்படியே கொலுவிருந்தார் ஏற்ற வெள்ளி கையிலையில 33 கோடி தேவர்களும் கோடி தேவர்களும் 48,000 ரிஷி முனிமார்களும் 33 கோடி தேவர்களும் தேவர்களும் 48,000 ரிஷி முனியும் 33 கோடி தேவர்களும் கோடி தேவர்களும் 48,000 ரிஷி முனியும் எம்பொருடார்கி நம்பொருடார்கி நம்பொருடார் பொருடர்கி நம்பொருடார் எங்கிடி நல்ல நாதர்களும் கிண்ணரோ கிரும்பொருட எம்பொருடர்கி நம்பொருட கிண்ணரோ நாதருமா ஏ கிண்ணரோ கிரும்பொருட எம்பொருடர்கி நம்பொருட கிண்ணரோ நாதருமா ஆதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில அங்க அரணாரும் பார்வதியும் அரணாரும் பார்வதியும் அந்த வெள்ளி நல்ல கையில வெள்ளி நல்ல கையில ஐயா விரிசடையோன் வாசலில அந்த விரிசடையா வாசலில அங்க தேவாதி தேவர்களும் தேவாதி தேவர்களோ அந்த வெள்ளி நல்ல கையில விரிசடையோன் வாசலில நல்ல கையில வெள்ளி நல்ல கையில வாசலில
வெள்ளி நல்ல கையிலே அப்படி வெள்ளி நல்ல கையிலே ஆமையா விரிசடையா வாசலில ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் பகவான் ஈசன் நாயகனாக வீற்றிருக்க அம்மை உமா மகேஸ்வரி பார்வதியால் இடமிருக்க அங்கு தேவாதி தேவர்கள் பிறை சூழ 30 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமுனிவர்கள் கிண்ணறர் கிணம்புருடர் வானவர் தானவர் இல்லையா சங்கத்தார் சமயத்தார் பிறை சூழ ஆதி கைலாயம் அப்படி கோலாகலமாக காட்சி கொடுக்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த அழகவெள்ளி கைலாசத்தில் பொதுவாக பூலோகத்தை பார்த்தோம்னா எல்லா மனுஷாளுக்கும் ஜோலி உண்டு. ஆமா, எல்லாத்துக்கும் ஜோலி உண்டுமே. ஜோலி இல்லாத மனுஷன் சோம்பேறி இல்லையா? சோம்பேறியா தான் எவ்வளவு நாள் வீட்டுல இருந்தாரு. ஆமா, இன்னைக்கு தான் வந்திருக்காரு உதயத்தோருக்கு விட கிடைக்குது. அப்படி ஆமா, அதாவது மனுஷனுக்கு ஜோலி வேணும் ஐயா. ஆமா, எல்லாம் ஜோலி பார்த்து சடஞ்சா செய்யா இல்லையா? அப்படி உத்தியோகம் புருஷ லட்சணம். ஜோலிக்கு போகணும், ஆண்மகன் குடும்பத்தை நடத்தணும். இது லோகத்தினுடைய தலையாய கடமை. இன்றைக்கு காலம் மாற்றம் இல்லையா? கலியுகத்திலே ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சமம். 2 பேரும் ஜோலிக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை நடத்துறோம் இல்லையா? ஆண்களுக்கு பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் இருபாலரும் சமம் என்ற வாழ்க்கை வாழுகின்றோம். மாறுவது நாமல்ல, மாறுகின்ற காலம். மாற்றம் நமதல்ல, காலம் தந்த கோலம். அப்படி இந்த கலியுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷாளுக்கு மட்டும்தான் ஜோலியா? இல்லையே, கடவுளுக்கும் ஜோலி உண்டு. கடவுளுக்கு என்னையா ஜோலி? இவர் கடவுளுக்கு ஜோலி உண்டு உண்டுன்றாரு. ஆமா, உண்டு. ஜோலின்னு பார்த்தா இப்ப படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 ஜோலி, 3 பொறுப்புகள் உண்டு. ஆமா, படைத்தல் என்று சொன்னால் நான்முகன் பிரம்மதேவனுக்குரியது. ஆமா, லோகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அழகழகாக பிறவி செய்வது பிரம்மனுடைய ஜோலி. இரண்டாவது பார்த்தோமையானால் ஆண்டவன் ஆதி சிவனாருடைய ஜோலியை பார்த்தோமையானால் படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி கொடுக்கணும், அன்ன ஆகாரம் கொடுக்கணுமே. சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். ஆமா, மத்தியானம் சாப்பாடு போட்டாங்களே, பிரமாதம். பாயசத்தோட சாப்பாடு எப்படி இருந்து சாப்பாடு. ஆமா, நானும் கேரளால எங்கெல்லாமோ போயிருக்கேன், இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே கிடையாது. ஆமா, அவ்வளவு டேஸ்ட். ஆமா, ருசி. அது காலையில காப்பிக்கு கேசரி வச்சிருந்தேன். ஓஹோ, என்ன ருசி ஐயா. ஆமா, அவ்வளவு டேஸ்ட். அப்படி அதாவது அப்படி படைத்த மனுக்களுக்கெல்லாம் அன்ன ஆகாரம் கொடுப்பது ஆண்டவன் ஆதி சிவனாருடைய ஜோலி. மூன்றாவது தொழில் படைத்த மனுக்களை எல்லாம் சமயம் வருகின்ற போது அழித்தல், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த ஆண்டவன் அனந்த பத்மநாப சுவாமி. அப்படி 3 ஜோலிகள் இருக்க எம்பெருமான் ஈஸ்வரனுடைய ஜோலியை பார்த்தோமையானால் தினந்தோறும் நாளை தினையெடுத்து நாடுகள்லாம் படி அளக்கிறார், உரிய தினையெடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார். இன்னைக்கு நாம உதயத்தூருக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? பகவான் நமக்கு படி இங்க அளந்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு மனுஷாளுக்கும் எம்பெருமான் ஈசன் படி அளப்பது வழக்கம், பகவான் ஜோலி. அப்படி ஒன்றைய தினத்திலே ஆண்டவன் ஆதி சிவபெருமான் எப்படி வழி இழக்கிறார் தெரியுமா? நாளை தினை எடுத்து நாடு எல்லாம் படி இழக்கின்றார், உரிய தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார். நாளி நல்ல தீனை எடுத்து, நாளி நல்ல தீனை எடுத்து, நாளி நல்ல தீனை எடுத்து பகவானோ நாடுமெங்கும் படி இழந்தார், படி இழந்தார் பகவான். நாடுமெங்கும் படி இழந்தார், படி இழந்தார். நாளி நல்ல தினை எடுத்து, நாளி நல்ல தினை எடுத்து, அப்படி நாளி நல்ல தினை எடுத்து, தினை எடுத்து, தினை எடுத்து நாடு எங்கோ படி இழந்தார், படி இழந்தார் பகவான். நாடு எங்கோ படி இழந்தார், படி இழந்தார். உரிய நல்ல தினை எடுத்து, உரிய நல்ல தினை எடுத்து, அப்படி உரிய நல்ல தினை எடுத்து, உரிய நல்ல தினை எடுத்து, உரிய நல்ல தினை எடுத்து பகவானோ உலகமெல்லாம் படி இழந்தார், படி இழந்தார்
பகவான் உலகமெல்லாம் படியளந்தார் நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து பகவான் நாடு எங்கோ படியளந்தார் பகவான் நாடு எங்கோ படியளந்தார் உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் பகவானோ உலகமெல்லாம் படியளந்தார் பகவானோ உரிய நல்ல தினை எடுத்து பகவான் உலகமெங்கோ படியளந்தார் பகவான் உலகமெங்கோ படியளந்தார் நாளி தினை எடுத்து நாடு எல்லாம் படிகளக்கிறார் உரிய தினையெடுத்து உலகமெல்லாம் படிகளந்தார் ஆளாக்கு தினையெடுத்து அகில உலகமெல்லாம் படிகளந்தார் மரக்கா தினையெடுத்து மண்டலம் எல்லாம் படிகளந்தார் அப்படி தினந்தோறும் எம்பெருமான் ஈசன் இப்படி லோகமெல்லாம் படிகளக்கிறது பகவானுடைய ஜோலி இதையெல்லாம் இடபாகத்தில் இருந்த அம்மா உமையவள் பார்வதி பார்த்து கொண்டிருந்தாள். ஆஹா, பகவான் தினந்தோறும் படிகளக்க போகிறேன்னு போறாரே பகவானோடு நாமும் செல்ல வேண்டும். பகவான் அளக்கின்ற படியை நாம் அழகு பார்க்க வேண்டும். அப்படி ஆசைப்பட்ட அம்மை பார்வதியானவள் பகவானிடத்தில் ஓடோடி வருகிறாள். ஆண்டவா பகவானே, பரம்பொருளே, இன்றைய தினம் நானும் உம்மோடு படியளக்க வருவேன் என்று எப்படி சொல்லுகிறாள் என்று பார்த்தோமையானால், படியளக்க நானும் வாரே என்று சொன்னாள் பார்வதியாள். நானும் வாரே சொன்னாள் பார்வதியாள் படியளக்க நானும் வாரே சொன்னாள் பார்வதியாள் படியளக்கே நானும் வாரே என்று சொன்னாள். படியளக்கே நானும் வாரேன் என்று சொன்னாள். ஆதி நல்ல சிவனிடத்தில் அம்மையவள் தான் உரைத்தாள். ஆதி நல்ல சிவனிடத்தில் அம்மையவள் தான் உரைத்தாள். ஐயா, படியளக்க நானும் வாரேன் என்று சொன்னாள் பார்வதியாள். ஆதி பகவானை பார்த்தல்லவோ அம்மை பார்வதியாள் சொல்லுவாளா, படியளக்க நானும் வாரே என்று சொன்னாள் பார்வதியாள். நானும் வாரே ஆமையா சொன்னாள் பார்வதியாள். ஆண்டவா பகவானே, ஆதிசிவ பெருமானே, இன்றைய தினம் நானும் உம்மோடு படியிழக்க வருவேன் பகவானே ஆண்டவா என்று அம்மை பார்வதி ஆளப்படி சொன்னவுடனே சொன்னபோது பார்த்தார் பகவான் பரம ஈசன். உமையவளே, உலகத்தின் தலைமகளே, ஒப்பற்ற மலைமகளே பார்வதி, கைலாசத்திலே ஒன்று சிவமயம் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் சக்திமயம் இருக்க வேண்டும். இரண்டு மயமும் இல்லாத அருள்மயமான கைலாயம் இருள்மயமாகிவிடும் அம்மா. ஆகையினாலே உமையவளே, நீ இருந்துகள், நான் சென்று படிகளந்து வருகிறேன் என்று பகவான் புறப்பட்டார். என்றைக்கும் போல நாளை தினையெடுத்து நாடெல்லாம் படிகளக்க புறப்பட்டாச்சு. அப்படி இருக்கின்ற வேளையில் எந்த ஆயான பார்வதி அம்மை பார்க்கின்றாள். இவ்வளவு தூரம் சொன்னோமே, இந்த மனுஷன் கேட்கவில்லையே, ஆண்டவன் நம்முடைய வார்த்தையை மதிக்கவில்லையே. உண்மையிலேயே இந்த மனுஷன் படிகளக்க தான் போறாரா, இல்ல வேற யாருக்கு குடியத்தான் கெடுக்க போறாரா? ஆகையினாலே அம்மையான பார்வதியாள் மனம் நிலை தடுமாறி பகவானுடைய படிகளப்பை பரிசோதிக்க நினைக்கிறார். நினைக்கலாமா? நினைக்கவே கூடாத. லோகத்துக்கெல்லாம் படிகளக்கிற பரம்பொருளை பார்வதி அம்மையானவள் பரிசோதிக்க நினைத்தாள், எண்ணம் கொண்டாள். அப்படி எண்ணம் கொண்ட பார்வதா தேவியானவள் யாரை அழைக்கிறாள் என்று பார்த்தோமையானால், பாருமையா விஸ்வகர்மா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய்.
நீர் கானகமும் செல்ல வேண்டும் காஞ்சூரம் கம்பு வெட்ட காஞ்சூரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் செய்ய வேணும் ஐயா கம்பு வெட்டி கட்டை சிமிழ் செய்ய வேணும் காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் செய்ய வேண்டும். அம்மையான பார்வதியாள் ஆதி கைலாசத்தில் இருக்கக்கூடிய தேவ தட்சனை அழைக்கிறாள் விஸ்வகர்மா. மரவேலை செய்யக்கூடிய ஆச்சாரியை அம்மையானவள் அப்பா மகனை விஸ்வகர்மா என்று. அதாவது இந்த ஆசாரிமார்களிலே வகைகள் உண்டு. மரவேலை செய்யணும்னா அதற்கு ஆசாரி, பொண்ணு வேலை செய்யணும்னா அதற்கு ஆசாரி, சிற்பங்கள் கோவில் சிற்பங்கள் செய்யணும்னா அதற்கு ஆசாரி. இப்படி வகைகள் உண்டு. அப்படி தச்சு வேலை செய்யக்கூடிய தேவ தட்சனை விஸ்வகர்மாவை அழைத்தார். அப்பா மகனை விஸ்வகர்மா என்று எப்படி அழைத்தாள் அம்மையானவள் என்று பார்த்தோமையானால், மாடா அப்பா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். அப்பா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் செய்ய வேணும். கம்பு வெட்டி கட்டை சிமிழ் செய்ய வேணும். காஞ்சூரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் செய்ய வேணும் செய்ய வேணும். கம்பு வெட்டி கம்பு வெட்டி காஞ்சூரம் கம்பு வெட்டி செய்ய வேணும் செய்ய வேணும். காஞ்சூரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி காஞ்சூரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் செய்ய வேணும் செய்ய வேணும். ததன்னான ததன்னா காஞ்சூரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி காஞ்சூரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் செய்ய வேணும் செய்ய வேணும். காஞ்சூரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் செய்ய வேணும் செய்ய வேணும். அப்பா மகனே விஸ்வகர்மா என்று அம்மை பார்வதியால் அழைத்து, மகனே நீ அழகான ஒரு காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் ஒன்று கடைந்தெடுக்க வேண்டும் என்று உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதி அம்மையானவள் அப்படி சொல்லுகிறார். பார்த்தார் விஸ்வகர்மா. அம்மையினுடைய வார்த்தை கேட்டு ஓடோடி வருகின்றார் விஸ்வகர்மா. கைலாச உலகம் தன்னை கடந்து அடர்ந்தவன காட்டுக்குள்ளே ஒரு காஞ்சூரம் கம்பு வெட்டி, அதாவது இந்த காஞ்சூரம் கம்பு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன சொல்லுங்க பாப்போம். காலையில கணபதி ஹோமம் கழிச்சாங்கல்ல, சரி, அதுல அவர் ஒரு சின்ன துண்டை போட்டிருப்பாரு. கெட்ட சக்தி பில்லி சூனியம் எது இருந்தாலும் அது மாறிடும். அதாவது கெட்ட சக்திகள் எதுவும் அண்டாது இந்த காஞ்சூரம் கம்புக்கு. அவ்வளவு பவர் உள்ள கம்பு இல்லையா? ஹோமங்கள் வளர்க்கிற போது ஒரு துண்டு கட்டைய காஞ்சூரம் கம்பு போட்டா கெட்ட சக்திகள் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரவாதம் எதுவும் அண்டாது. அப்பேற்பட்ட தனி சிறப்பு வாய்ந்த அந்த காஞ்சூரம் கம்பு வெட்ட சொன்னாள் அம்மை பார்வதியாள். அந்த காஞ்சூரம் கம்பு வெட்டி அழகு ஒரு கட்டை சிமிழை கடைந்தெடுக்க சொல்லி, அதுபோல அற்புதமான ஒரு கட்டை சிமிழை கடைந்தெடுத்து திறக்கவும் மூட்டமும் திருகாணி போட்டு போட்டு அம்மா கையில கொண்டு கொடுத்தாச்சு. எத்துணை அழகு, கலை நயம் பொருந்திய சிமிழ். அப்படிப்பட்ட சிமிழை வாங்கி பார்த்தாள் அம்மையான பார்வதியாள். இந்த சிமிழ் எதற்கு தெரியுமா?
பகவானை நாம இன்னைக்கு பரிசோதிக்கணும். லோகமெல்லாம் படிகளக்க போயிருக்கிறார், பரம்பொருள் அல்லவா. இன்னைக்கு நாம ஏதாவது 2 ஜீவிதங்களை பட்டினி போடணும். அந்த ஜீவராசிகளுக்கு அன்னாகாரம் கொடுக்கிறாரான்னு பார்க்க வேண்டும் என்று அம்மையான பார்வதியாள் சின்ன சிமிழ் இல்லையா, அப்படி சுற்றி முற்றி பார்க்கிறா. ஒரு ஆணையை பிடிச்சு அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. ஒரு பூனையவாது அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. சிறிய சிமிழ் அல்லவா, சிறிய உயிராக இருக்க வேண்டும். அப்படி ஆதி கைலாசத்தில் அம்மை சுற்றி முற்றி பார்க்கின்ற போது அம்மா என்ன பார்க்கிறார் என்று பார்த்தோமையானால் 2 நல்ல சித்தரும்பை 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 அம்மையவள் தான் பிடித்தாள் தான் பிடித்தாள் சித்தரும்பை 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 அவள் தான் பிடித்தாள் தான் பிடித்தாள் 2 நல்ல சித்தரும்பை 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 அவள் தான் பிடித்தாள் தான் பிடித்தாள் 2 சித்தரும்பை பிடிக்கிறாள் அம்மை பார்வதியாள்.